Hello, மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இஸ் அன்எக்ஸ்பெக்டட் டைம் சேஞ்ச். நிஜமாவே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த சீரியலோட டைம் சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சன் டிவில நிறைய சீரியல்ஸ் லான்ச்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இப்போதான் வந்து ரீசெண்டா ராமாயணம் சீரியலோட அதாவது டப்பிங் வெர்ஷனோட ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ரோமோவே ரொம்பவே ப்ராமிசிங்கான ப்ரோமோ தான் இருந்துச்சு. இந்த சீரியல் டைமிங் வந்து ஏற்கனவே நிறைய டைம் ஸ்லாட் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. எந்த டைம்ல வரும், மேபி வீக்கெண்டா சண்டே மட்டும் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து அபிஷியலா டைமிங் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இனிமே மண்டே டு சாட்டர்டே ஈவினிங் 6:30 ஸ்லாட்ல வந்து டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. சோ 6:30க்கு போயிட்டு இருக்க ஆனந்தராகம் சீரியல் ஆஃப் ஏர் ஆகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. As of now ஆனந்தராகம் சீரியல டைம் சேஞ்ச் பண்ண போறாங்க. பிகாஸ் டிஆர்பி வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா வந்துட்டு இருக்கு. 4+ வாங்குறாங்க. ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் 7+ வாங்கிட்டு இருந்த சீரியல் வந்து இப்போ வரும் 4 தான் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா கன்சிடர் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டெவோஷனல் சீரிஸ் ராமாயணம் வந்து ஒரு நல்ல ரேட்டிங் வாங்கும். பிகாஸ் ஆல்ரெடி விநாயகர் சீரியல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டைமுக்கு போட்டிருக்காங்க. ஈவன் நாங்களுமே பார்த்திருக்கோம் ஃபேமிலியா உட்காந்து. நல்லா வந்து ஒரு ரீச் ஆச்சு அந்த சீரியல். அதை தொடர்ந்து இப்போ ராமாயணம் சீரியலும் அதே டைமிங் போடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா ஒரு நல்ல வரவேற்பு பெறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஆனந்தராகம் சீரியலோட டைமிங் பாத்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் ஸ்லாட்க்கு வந்து ஷிஃப்ட் பண்றாங்க. மேபி 3 or 3:30க்கு வந்து ஸ்லாட் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. மேபி நாளைக்கு இல்ல நாளைக்கு அபிஷியல் அப்டேட் வந்துடும். பிகாஸ் ஆல்ரெடி ஒரு அப்டேட் கொடுத்திருந்தேன் 3:30க்கு வந்து ஒரு ஸ்லாட் ஓபன் பண்றாங்க. பிகாஸ் விஜய் டிவிலயுமே வந்து 3:30 ஸ்லாட்ல ஒரு சீரியல் போயிட்டு இருக்கு. ஒரிஜினல் வெர்ஷன் சீரியலே போயிட்டு இருக்கு. இப்போ சன்லயுமே அந்த மாதிரி ஒரு 3:30 ஸ்லாட்டை ஓபன் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஸ்லாட்ல டைரக்டா ஆனந்தராகம் ஷிஃப்ட் பண்ண போறாங்க. அதர்வைஸ் 3 o'clock போயிட்டு இருக்க மலர் சீரியல 3:30க்கும் 6:30க்கு போயிட்டு இருக்க ஆனந்தராகம் 3 o'clock மூவ் பண்றதுக்கும் ஹை சான்சஸ் இருக்கு. இப்போதைக்கு டைம் சேஞ்ச் ஆகிறது ஆனந்தராகம் மட்டும் தான். மேபி மலரும் டைம் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. 3:30 இந்த ஸ்லாட்ல மட்டும் தான் சேஞ்சஸ் வரப்போகுது. ஸோ மூவியை வந்து 2 hours டைம் ஸ்பேனா ரெடியூஸ் பண்ணி போடுவாங்க போல. ஆல்ரெடி அந்த 2.5 hours டெலிகாஸ்ட் ஆகும்போது நிறைய சீனை கட் பண்ணி தான் போடுவாங்க. இப்போ 2 hours சொல்லும் போது இன்னும் நிறைய கட் பண்ணி போடுவாங்க. கண்டிப்பா சன் நியூஸ் வந்து கட் பண்றதுக்கு சான்சஸே கிடையாது. ஏன்னா இந்த 6 o'clock போடுற சன் நியூஸ் நிறைய பேர் வந்து இப்பவுமே பார்த்துட்டு இருக்காங்க. வில்லேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த நியூஸ் மட்டும் தான் பாக்குறாங்க. செப்பரேட்டா போயிட்டு நியூஸ் சேனல்ல பாக்குறத விட அந்த நியூஸ் வந்து எல்லாருக்குமே ஷார்ட்டா போயிட்டு சேருது அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு அதை கட் பண்ண மாட்டாங்க. ஸோ கண்டிப்பா 3:30ல இருந்து 4 o'clock சீரியலும் 4 to 6 மூவியும் 6 to 6:30 நியூஸ் அப்புறம் 6:30 to 7 வந்து ராமாயணம் சீரியல் டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. இந்த டைம் சேஞ்ச் எந்த அளவுக்கு சேனலுக்கு கை கொடுக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.